வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கேரளத்து ஸ்டைலில் ஒரு தக்காளி குழம்பு பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம், கடுகு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. 2-3 வரமிளகாவும் போட்டுக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுங்களாக வெட்டி வச்சுக்கோங்க. அதையும் அதிலே போட்டு வதக்கி விடுங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. தக்காளி வதங்கி இருந்தால் வெந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு ஜாரில் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. ஜீரகம், 2-3 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வதங்கி இருக்க தக்காளியில் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் அதில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா நல்லா சுவையான தக்காளி குழம்பு ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி ஊறுகாய் சாப்பிட்ருப்போம், தக்காளி குழம்பு சாப்பிட்ருப்போம், தக்காளி தொக்கு சாப்பிட்ருப்போம். இதையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.